பிரைஸ்லான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாரோனின் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆகியனால அவர் செய்த நன்மைகளை உங்களுடைய மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். சாரோனின் ரோஜா என்ற தலைப்பின் கீழே உங்களோடு நான் பேச வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது என்று சொல்லி உன்னத பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். சாரோனின் ரோஜா என்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே காட்டுகிறது. இயேசு ராஜாவே காட்டு. நம்முடைய இயேசு ராஜா, நம்முடைய நேசர், அவர் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறார். உன்னத பாட்டில நாம் வாசித்தது போல அந்த சாரோன் ராஜா பள்ளத்தாக்குகளின் புஷ்பமாக காணப்படுகிறது, லீலி புஷ்பமாக காணப்படுகிறது. அப்படியானால் அந்த சாரோனின் ரோஜா அந்த சாரோன் எங்கே இருக்கிறது? சாரோன் என்ற ஒரு இடம் இஸ்ரவேலில் கடற்கரை சமவெளியில் யோப்பாவிலிருந்து கர்மேல் வரை ஒரு செழிப்பான பூக்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. ஏசாயா எழுதின புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இந்த இஸ்ரவேல் இருக்கிற இடத்துல அது காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு தன்னை சாரோனின் ரோஜா என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுதான் சாரோனின் ரோஜா. ஏன் அந்த இயேசுவை ரோஜா என்று அழைக்கிறோம்? ஏன் லீலி புஷ்பம் என்று சொல்லுகிறோம்? ஏன் சாரோன் என்று சொல்லுகிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசு ராஜாவாகிய ரோஜா எப்படி இந்த பூமியில நாம் பார்க்கக்கூடிய ரோஜா, ஒரு 5 குணங்கள் அதுல காணப்படுகிறது. முதலாவது, ரோஜாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அது வாசனை வீசக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. ஒரு அழகு நிறைந்த ஒரு ரோஜாவாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டான சங்கீதம் எழுதின புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, இயேசு அழகுள்ளவராக காணப்படுகிறது, சௌந்தரிய பரிபூரணராய் காணப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற மனுபுத்திரர்களுக்குள்ள இயேசு ஒரு அழகுள்ளவராய் காணப்படுகிறது. ரோஜா பூ எவ்வளவு அழகாக காணப்படுகிறதோ அதே போல இயேசு ஒரு அழகுள்ளவர். இந்த பூமியில இருக்கிற மனிதர்களை விட இயேசு மிக 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 அழகானவராக காணப்படுகிறார். அதை சங்கீதம் 45:2 நீங்கள் வாசிக்க முடியும். அடுத்தபடியாக ரோஜா வாசனை வீசக்கூடியதாக காணப்படுகிறது. இயேசுவும் அவர் ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு பொருளாக காணப்படுகிறது. நீங்கள் யோசிப்பீர்கள், உங்க தாத்தாவை உங்களை தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து பல நூற்றாண்டுகளாக முழு உலகமும் இயேசு 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 என்று சொல்லி அவரை போதித்து வருகிறார்கள், அவரை வணங்கி வருகிறார்கள், அவரை வழிபட்டு வருகிறார்கள். அதுக்கு காரணம் அவருடைய அழகு மட்டுமல்ல, அவருடைய வாசனை. கர்த்தருடைய நாமத்துக்கு அது என்ன வாசனை? 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது அது ஒரு சுவிசேஷத்தின் வாசனையாக இருக்கிறது. இயேசு சுவிசேஷத்தின் வாசனையாக இந்த பூமியில அவர் வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறார். எங்களை கொண்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை என்று சொல்லி 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவின் வாசனை முழு உலகத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சுவிசேஷமாக காணப்படுகிறது. அந்த சுவிசேஷம் தான் ஒரு வாசனையாக காணப்படுகிறது. முழு உலகத்திலும் இன்று இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் இயேசுவை வணங்க காரணம் என்ன என்றால் அவருடைய வாசனையாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அடுத்தபடியாக இந்த ரோஜா பூவுல முள்கள் காணப்படும். முள் ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகளை காட்டுகிறது. இந்த வேதனையைத்தான் இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது தலையில முட்கிரீடமாக அவருக்கு வைத்தார்கள். இயேசுவுக்கு முள் முடி ஒரு
கிரீடமாக சூட்டினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல நான் வாசிக்க முடியும். அதுதான் இந்த உலகத்தை தேவன் செலுத்தின அன்பு. ஆனால் அந்த இயேசுவுக்கு அந்த முள்கிரீடம் செலுத்தும் போது அந்த மனிதன் அவரை கேலி செய்தான். ஆனால் அவருக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க முடியல. முழங்கால் படியிட்டு அவரை வணங்கிதான் அவரை கேலி செய்தான். முழங்கால் போட்டு அந்த முள்முடியை தரித்த இயேசுவை அவன் என்ன கேலி செய்தாலும் என்ன கிண்டல் செய்தாலும் அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. அந்த முள் கிரீடம் சாதாரண முள் கிரீடம் அல்ல, அது வாசனை வீசக்கூடிய அந்த ரோஜாவிலிருந்து வரக்கூடிய வாசனையாக காணப்படுகிறது. அதுதான் இயேசு உலகத்துக்கு சிந்தின ரத்தம். அந்த ரத்தம் உலக மனிதர்களுக்கு சகல பாவங்களை நீக்கி உலக மனிதனுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் காணக்கூடிய பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுகி சுத்திகரிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இதை கேட்கிறதான, இதை பார்க்கிறதான தேவ ஜனமே, உனக்காக இயேசு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அது சாதாரண ரத்தம் அல்ல, உன்னை விலை கிரயம் கொடுத்து வாங்கின ரத்தம். ஆகியனால்தான் இயேசு ஒரு ரோஜா பூ போல, சாரோனின் ரோஜா போல இந்த பூமியில் இன்னும் வாசனை வீசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒருவருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும். ஆகியனால்தான் அந்த சாரோன் பூ ஒரு சமவெளி நிறைந்த ஒரு இடமாக காணப்படுகிறது. ராஜா முதல் ஏழை வரை இயேசுவிடம் போகலாம். நீ ஒரு ஏழை என்று எண்ண வேண்டாம், நீ ஒரு பணக்காரன் என்று எண்ண வேண்டாம், நீ ஒரு படித்த ஒரு மனிதன் என்று நினைக்க வேண்டாம். நீ யாராக இருந்தாலும் இயேசுவை தேடலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுகிறான். இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம். இயேசுவை எல்லாருக்கும் தான் சொந்தமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை ரட்சிப்புக்கு ஏதுவாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவாக இருக்கார். ஒரு மனிதன் மனம் மாறலாம், பணத்தை பார்த்தோடனே மனம் மாறலாம், பேச்சை கண்டவுடனே மனம் மாறலாம், ஆனால் இயேசு மாறாதவர். ஆகினால் எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் இயேசு உன் வாழ்க்கையில வந்தாரானால் அவர் மாறாதவரா இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது வாடாததும் அழியாததுமாக ஒரு கிரீடத்தை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கைக்கு அழியாத வாடாத ஒரு கிரீடம் வேண்டுமானால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு அதை இயேசு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, இந்த சாரோன் ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடம். பள்ளத்தாக்கு என்பது ஒரு தாழ்மையை காட்டுகிறது. நீ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் உன்னை தாழ்த்தும் போது உன் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லீலி எங்கே வளரும்? மலையின் உச்சியில் அல்ல, அது பள்ளத்தாக்குல காணப்படக்கூடிய ஒரு பூக்களாக காணப்படும். பள்ளத்தாக்கு என்பது ஒரு மனித வாழ்க்கையில் தாழ்த்துகிறதை காட்டுகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு மகிமை வேண்டுமானால் நீ உன்னை தாழ்த்து. இயேசு ஒரு தெய்வீக குமாரன், அவர் தெய்வீக ஒரு மனிதன். ஆனால் இந்த பூமிக்கு வரும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்தார். அது காரணம் என்ன? அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். நீங்களும் உங்களை தாழ்த்தும் போது அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதுதான் பள்ளத்தாக்கின் அனுபவம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். மரண பரியந்தம் நீ உன் வாழ்க்கையை தாழ்த்தி ஜீவிக்கும் போது நிச்சயமாக ஒரு மேன்மை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். அடுத்தபடியாக இந்த லீலி புஷ்பம் ஒரு வெண்மை நிறத்தில் காணப்படுகிறது. வெண்மை என்பது, வெள்ளை என்பது ஒரு பரிசுத்தத்தை காட்டும். உன் மனது எப்பொழுதும் ஒரு வெள்ளையாக காணப்பட வேண்டும். ஒரு வெள்ளையாக காணப்படும் போதுதான் அது ஒரு சுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ஒரு பாவம் செய்யாதவர்,
பாவம் இல்லாதவர். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் பாவம் இல்லாதவர் என்று சொல்லப்படுறது. அதே போல அந்த பாவம் செய்யாத, பாவத்தை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை உனக்கு வேண்டும் இருக்குமையானால் உன் மனது வெள்ளையாக காணப்பட வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய எண்ணங்கள் ஒரு வெண்மையாக காணப்படும் போது தேவன் உன் வாழ்க்கையை உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையில உயர வேண்டுமானால் நம்முடைய மனது முதலாவது சுத்தமா இருக்கட்டும். இரண்டாவது, நீ உன்னை தாழ்த்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பதவி இருக்கலாம், பணம் இருக்கலாம், படைப்பு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை சுத்தமான ஒரு வாழ்க்கையாய், பரிசுத்தமான வாழ்க்கையா வாழும் போதுதான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கும் போது உன் வாழ்க்கை, உன் மனது ஒரு சந்தோஷமான மனதாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் தம்மை தாழ்த்தி என்ன செய்தார்? பாதத்தை கழுவினார். சீசருடைய பாதத்தை கழுவினார். அதுதான் பள்ளத்தாக்கின் அனுபவம். நீ உன் பெற்றோரை முன்பாக ஒரு தாழ்மையா நடந்து கொள். உன்னுடைய அதிகாரத்தில் உனக்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு முன்பாக நீ தாழ்மையா நடந்து கொள். அப்பொழுது அந்த அதிகாரத்தின் பதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். காரணம் என்னென்றால் நீ உன்னை தாழ்த்தும் போது அங்கு உண்மையில ஒரு அன்பு காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கடவுளாக இருந்தா கூட இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல அவர் மனிதருடைய கால்களை கழுகினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் பள்ளத்தாக்கின் அனுபவம். சாரோனின் ரோஜாவாக நீ வாழ வேண்டுமானால், ஒரு வாசனை வீசக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நீ உன்னை தாழ்த்தும் போது உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு சாரோனின் ரோஜாவுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் காணப்படுகிறது? நீ கொஞ்சம் யோசித்து பார். அந்த இயேசு தன்னை தாழ்த்தினது போல நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா? அந்த இயேசு வெண்மையாக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெண்மை காணப்படுகிறதா என்று யோசித்து பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னத பாட்டுல வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படியோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் காணப்படுகிறார். உலகத்துல அநேக மரங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த மரம் பதவி, பணம், பொருள், ஆசை, இதுகளுக்கு நீ ஆசைப்பட்டு போனாயானால் உன் வாழ்க்கை சீக்கிரமாய் அழிந்துவிடும். நீ அழிவின் பாதைக்கு நேராக போக வேண்டாம். இயேசுவை நோக்கி போகும்போது, நீ உன்னை தாழ்த்தி போகும்போது எந்த இடத்திலையும் உனக்கு ஒரு சிறந்த ஒரு மரியாதை கிடைக்கக்கூடியதாக காணப்படும். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் இயேசு சாரோனின் ரோஜா உனக்கு எடுத்து சொல்லுகிறார். இதை நீ நம்பி விசுவாசிக்கும் போது நிச்சயமாக உன் வாழ்க்கை உயர்த்தப்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த கிச்சலி மரத்துக்கு அடியில நீ இளைப்பாறுவதற்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உன்னதப்பட்ட 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அவருடைய நிழலில் வாஞ்சியோடு நான் உட்கார்ந்தேன் என்று சொல்கிறார். அவருடைய நிழலில் வாஞ்சியோடு உட்கார்ந்தேன். கர்த்தருடைய நாம. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதில் நிழலிலே வாஞ்சையா இருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நிழல்ல நீ உட்கார ஆசைப்பட, அதுதான் உன்னுடைய வாஞ்சையாக, உன்னுடைய தாகமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி அந்த நிழல் உட்காருவாயானால் அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஒரு இளைப்பாறுதலாக காணப்படும். நீ காலையில இருந்து சாயங்காலம் ஓடி உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை ஓட்டப்பையில போட்டா உனக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது. இதை கேட்கிறதான தேவ ஜனமே, பணம் வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில ஒரு இளைப்பாறுதலை தேடு. அந்த இளைப்பாறுதல் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டுமே உண்டு. அதுதான் அவர் சொல்லுகிறார், அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்ந்தேன். உன் மனதுக்கு ஒரு இளைப்பாறுதல் அவசியமாக காணப்படுகிறது. அதுக்கு ஒரு நிழல் அவசியம். அந்த நிழல் தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில வெயில் அடிக்குதா? கடன், அந்த வெயில் கடனை காட்டுகிறது, ஒரு வியாதியை காட்டுகிறது, ஒரு பிரச்சனையை காட்டுகிறது. அந்த வெயிலானது ஒரு கடனாக இருக்கலாம். அந்த வெயிலானது உன் வாழ்க்கையில கூட ஒரு வியாதியாக இருக்கலாம், அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய ஒரு வெயிலாக காணப்படும். இந்த பிரச்சனையாகிய வெயில்ல நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? இயேசு சொல்லுகிறார், நான் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன், நீ என்னண்டே வா,
நான் சாரோனின் ரோஜாவாகிறேன், நீ என்னண்டே வா. அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி, எத்தனை பேர் அந்த இயேசுடைய இளைப்பாறுதல்ல அமர்ந்து இளைப்பாற விரும்புகிறீர்கள்? இயேசுவிடம் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வாசனை வீசக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் நீங்கள் மாற வேண்டும். வாசனை வீசக்கூடிய ஒரு மனிதர்களாய் நீங்கள் காணப்படும். அதுதான் சாரோனின் ரோஜா உங்களோடு இருந்தால், நீங்கள் வேலை செய்யற ஆபீஸ்ல, உங்க வீடுகள்ல, உங்க சொந்த பந்தங்கள்ல, உங்களுடைய பிரயாணங்கள்ல இயேசுடைய வாசனை வீசும். ஏனென்றால் அந்த இடங்கள்ல ஒரு பொறுமை அவசியமா இருக்கு. நீங்க காலையில எழுந்த உடனே ஒரு எதிரி முகத்துல முழிக்கலாமா? யோசித்து பாருங்க. காலையில எழும்புறீங்க, எதிர்த்த வீட்டுக்காரன் உனக்கு விரோதியா இருந்தா அவன் மூஞ்சில முழிப்பது உனக்கு நன்றாக இருக்குமா? அந்த இடத்துல உனக்கு இளைப்பாறுதல் இல்லையே, சமாதானம் இல்லையே. எழுந்த உடனே அவன் முகத்துல முழிக்கணுமா என்று நீ யோசிக்கிறையே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தருக்கு போட்டி புறாமல வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, அந்த இடத்துல உன் மனசு எப்படி இருக்கு? உன் கூட வேலை செய்யற உன்னுடைய நண்பர்கள் தான், அவர்களே உனக்கு குழி பறித்து கொண்டிருக்கிறார்களே. அப்போ அந்த இடத்துல உன் மனதை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கிறாய்? அந்த பக்குவத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் உனக்குள்ள ஒரு பொறுமை அவசியமா இருக்குது, ஒரு தாழ்மை அவசியமா இருக்குது, ஒரு சுத்தமான இருதயம் அவசியமா இருக்குது. அது வேண்டுமானால் தான் இயேசுவாகிய நிழலண்டை வா என்று சொல்லி வேதவசனம் உன்னை அழைக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் சாரோனின் ரோஜா, அவர்தான் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பொறுமை, அந்த அன்பு மனசுல இருக்க வேண்டுமானால் உன் வீட்டுக்கு எதிர இருக்கிற எதிரியானாலும் உனக்கு சமாதானத்தை தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ காலையில எழுந்த உடனே ஒரு எதிரி முகத்துல முழிக்கிறாயா? இயேசு உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில வறண்ட நிலவரத்தை காணப்படுகிறாயா? பாவத்தினால, பிரச்சனையினால, சோகத்தினால உன் வாழ்க்கை வறண்டு காணப்படுகிறதா? இயேசு சொல்லுகிறார், தேவ வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 35வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, வண்ணாந்தரமான இடமா இருந்தாலும், வறட்சியான ஒரு வாழ்க்கை இருந்தாலும், ஒரு காட்டு புஷ்பத்தை போல ஒரு செழிப்பான ஒரு இடமாய் மாற்ற இயேசு தேவன் விரும்புகிறார். அவர் உன்னோடு இருப்பாரானால், நீ அந்த இயேசுவோடு இருப்பாயானால், வறண்ட நிலமாக இருந்தாலும், வறட்சியான வாழ்க்கையை இருந்தாலும், உனக்கு பணமே இல்லாவிட்டாலும், இல்ல செழிப்பான வாழ்க்கை இல்லை என்றாலும், அதை கொடுப்பதற்கு நீ இயேசுவண்டை வா. அவர் உன்னை ஆசீர்வதிப்புக்கு வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் ஏசாயா 35வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல வாசிக்கும் போது, என் வாழ்க்கை வறட்சியா இருக்குது என்று நீ சொல்லாதே, அதை செழிப்பாய் மாற்றுகிற ஒருவர் உண்டு. அவருக்கு உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும் போது, சாரோனின் புஷ்பம் ரோஜா எப்படி வாசனை வீசக்கூடியதாய், எவ்வளவு அழகு நிறைந்ததாக காணப்படுகிறதோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையை இயேசு ஆசீர்வாதமாக மாற்றவும், அதை வாசனை வீசக்கூடியதா மாற்றும் அவர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுப்பாயா? ஒரு நிமிடம் இயேசுக்கு நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது பாலைவனமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட இடத்துல நீ வாழ்ந்தாலும், இயேசு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதோட என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். அந்த அழகுள்ள இயேசுவை பார்த்து, சாரோனின் ரோஜாவை பார்த்து, இயேசுவே நீர் அழகுள்ளவர், நீர் வாசனை உள்ளவர், நீ தாழ்மை உள்ளவர், அதை எனக்கு தாங்கப்பா. என் வாழ்க்கையில நான் வாடி போயிருக்கிறேன், நான் தண்ணீர் இல்லாத இடத்துல, ஒரு வறண்ட இடத்துல நான் வாடி போயிருக்கிறேன். நீர் தண்ணீரை ஊற்றி என் வாழ்க்கையை செழிப்பாக்கி, என் வாழ்க்கையை பூத்து கொழுங்க, வாசனை வீசக்கூடிய வாழ்க்கையை மாற்றும் என்று நீ சொல்வாயாக. அப்பொழுது இயேசு உன் வாழ்க்கையை சிறக்க செய்வார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான எங்களுடைய பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காமே துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காணொளி மூலமாக, இந்த சாரோனின் டிவி தரிசனங்கள் ஊழியங்கள் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய
இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் சாரனின் ரோஜாவாக இருக்கிறீர். எத்தனையோ பேர் கஷ்டத்தின் மத்தியில, வறட்சியின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, ஆபீஸுகள்ல, வீடுகள்ல, சொந்த பந்தத்தின் மத்தியில எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில போய் கொண்டிருக்கிறாள் ஆண்டவரே. அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அழகுள்ளவராய், தாழ்மையுள்ளவராய், வாடி போன ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கிறாய். இந்த இடத்துல வந்து நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்துல வருகிறவர்களுக்கு நீர் இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். அப்படியாய் இந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தந்திடுவேனே. ரெட்டிப்பான நன்மையை தருவேன்.